இந்த மாதிரி நறுக்கிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோவில் தோசைக்காயை நறுக்கிட்டு எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சியாச்சு. இப்போ இதில் இதை மசாலா போடுறோம். அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். 4 எலுமிச்சைப்பழம் இதில் பிழிஞ்சாச்சு. அதுக்கேற்ற மாதிரி உப்பு, மஞ்சள் தூள், காரப்பொடி. நம்ம கரீஸில் போடுற காரப்பொடி கூட போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே இந்த மசாலா காரம் போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சமாக காரம் போட்டுக்கிட்டால் போதும். ஒரு 1/4 ஸ்பூன் தான். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தாளிச்சிக்கலாம். நம்ம கடுகு, சீரகம் இதெல்லாம் போட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கலந்தாச்சு. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். இது மசாலா டப்பா, கடுகு, எண்ணெய் போட்டு சூடு ஏறியாச்சு. கொஞ்சம் இந்த உளுத்தம் பருப்பு, சின்ன பருப்பு, அதான் கடலை பருப்பு, அப்புறம் சீரகம். இது கொஞ்சம் பொரியட்டும். கொஞ்சம் கலர் மாறினோன்னு நம்ம சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் இது ரெடி ஆகிடுச்சு, தாளிச்சாச்சு. இதை நம்ம இதில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்மெல் வருது. சீரகம் போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு, கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. இந்த தோசைக்காய் இன்ஸ்டன்ட் பிக்கிள் ரெடி. தயிர் சாதத்துக்கு, அப்படியே நம்ம சாதத்துலேயும் நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம். இது மோஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். வெரி ஈஸி அண்ட் இன்ஸ்டன்ட் ரெசிபி. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். நன்றி, வணக்கம்.